அமைப்பு இலங்கை திருநாட்டிலும் அதை கடந்து மற்ற ஐரோப்பிய நாடுகளிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நாள் இந்த சிறுவர் துஷ்பிரயோகமும் குடும்ப அமைப்பு முறையும், அதுக்கு முன்னதாக இந்த குடும்பமும் அல்லது இந்த கலாச்சாரம், ஒரு பெண்கள் பற்றி பேசும் பொழுது அல்லது பெண் விடுதலை பற்றி பேசும் பொழுது குடும்பம் என்பது அந்த பெண்ணுக்கு எத்தனை வரையறைகளை வைத்திருக்கின்றது அல்லது அதோடு கூடிய அந்த கலாச்சாரம் அந்த பெண் தொடர்பான விடயங்களில் எவ்வாறு தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பது என்ற விடயங்களை கலந்துரையாடுவதன் ஊடாக அடுத்ததான அந்த கட்டத்துக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். உண்மையிலேயே நான் இங்கே தயார்படுத்தி கொண்டு வந்த குடும்பமும் கலாச்சாரமும், உண்மையிலேயே குடும்பம் என்பது எங்களுடைய தொடர்ச்சியான, அதாவது ஒரு பெண் வாழ்க்கையினுடைய தொடர்ச்சியான அடிப்படையில் அமைந்த ஒரு வன்முறை சாதனமாகத்தான் எங்களுக்கு கருத முடிகின்றது. ஏனென்றால் ஒரு குடும்ப அமைப்பு என்பது எங்களுக்குள்ளே இருந்து வந்திருக்கின்றது. நாங்கள் குடும்பம் இங்கே இருக்கின்ற அத்தனை பெண்களும் குடும்பத்தை தகர்த்தொழித்து விட்டு இங்கு வந்தவர்கள் அல்ல. ஆகவே ஆரம்பமே எங்களுக்கு குடும்பம் தான். குடும்பம், இந்த குடும்ப அமைப்பில் இருந்து நாங்கள் வெளிவந்த பொழுதோ அல்லது அந்த குடும்ப அமைப்பினுடைய கட்டுப்பாடுகள் இவற்றை பற்றி சிந்திக்கும் பொழுது உண்மையிலேயே இந்த குடும்ப அமைப்பு என்பது ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்டு பெண்களுக்கு திணிக்கப்பட்ட ஒரு அழுத்தமாக தான் இருக்கிறது. அந்த வகையில் எங்களுடைய அந்த குடும்பம் என்பது ஒரு ரத்த உறவு, அதை எங்களால் தவிர்க்கவே முடியாது. தனித்து வாழ்வது என்பது உண்மையிலேயே ஒரு எங்களுக்கு அப்படி இல்லை. நாங்கள் பிறக்கிற நேரம் அம்மா அப்பா சகோதரங்க இவங்களோட நாங்கள் பிறந்திருக்கிறோம். ஆகவே இந்த குடும்பம் எங்களோடு இருந்திருக்கிறது. தொடர்ச்சியான பயணங்கள் அத்தனையும் எங்களுடைய குடும்பங்களோடு தான் இருந்திருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் இரண்டாம் கட்டத்துக்கு நாங்கள் எங்களுடைய பயணத்தை தொடங்கும் பொழுது கணவன் பிள்ளைகள் இப்படி எங்களுடைய குடும்ப உறவுகள் அப்படியே போய்கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் முதலாளித்துவ ரீதியாகவும் அதை சிந்திக்கலாம், பொதுவுடைமை ரீதியாகவும் அப்படி சிந்திக்கலாம். இந்த நிறுவனம் சார்ந்த அமைப்பாக இருக்கின்ற குடும்பங்கள் ஒரு சட்ட திட்டத்துக்கு உரியதாக காணப்படுகிறது. எப்போதாவது அந்த சட்ட திட்டங்கள் எங்களுக்கு வலிக்கும் பொழுது நாங்கள் அதிலிருந்து விடுபட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அந்த சட்ட திட்டங்களை ஒரு வகையில் மீற முடியாது. அதில் இருந்து நாங்கள் வெளிப்படவும் வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அத்தோடு கூட அவற்றிலிருந்து நாங்கள் கடந்து வரும் பொழுது உண்மையிலேயே கலாச்சாரம், இந்த கலாச்சாரத்தினுடைய அடிப்படையில் நாங்கள் எங்கோ ஒரு இடத்தில், அது மொழி சார்ந்தோ இனம் சார்ந்தோ மதம் சார்ந்தோ எங்கோ ஒரு இடத்தில் எங்களுடைய உணர்வுகள் மழுங்கடிக்கப்படுகின்றது. கலாச்சாரம் எங்களுக்குள்ள புகுந்திருக்கின்றது. அதை கடந்து நாங்கள் வரும் பொழுது உண்மையிலேயே இவை எல்லாம், அது குடும்பமாக இருக்கட்டும் அல்லது கலாச்சாரமாக இருக்கட்டும் அல்லது இன்னொரு காரணிகளாக இருக்கட்டும், பெண்ணினுடைய சுதந்திரத்தை அல்லது அவருடைய உணர்வுகளை எங்காவது வருத்தத்துக்கு உட்படுத்தும் பொழுது அவற்றிலிருந்து விடுபட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில் அவற்றோடு கூட இந்த சிறுவர் துஷ்பிரயோகமும் குடும்ப அமைப்பு முறையும் என்ற இந்த தலைப்பை நான் நினைக்கின்றேன். குடும்ப அமைப்பு முறையிலிருந்து எங்களுக்கு பல அழுத்தங்கள் வந்திருக்கின்றன. அதே போல நாங்கள் ஒரு பெண் என்ற அடிப்படையில் சிறுவர் துஷ்பிரயோகம் என்பது இன்று உலகளாவிய ரீதியில் நாங்கள் பார்க்குறோம். நிறைய இடங்களில் துஷ்பிரயோகங்கள் பொதுவாக பெண் பிள்ளைகளுடைய துஷ்பிரயோகம் என்பது நாங்கள் போராட வேண்டிய ஒரு கணம் மிகுந்த ஒரு பதத்துக்குள்ள வைத்து பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏன்னா எல்லா இடங்களிலும் பொதுவாக வேலைத்தலங்கள், வீடுகள், அதே மாதிரி பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், பெரிய கல்வி நிறுவனங்கள், இங்கே எல்லாமே அந்த சிறுவர் துஷ்பிரயோகம், அதை சார்ந்த துஷ்பிரயோகங்கள் அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிகமாக நாங்கள் பார்க்க போனோம்னு சொன்னால் நாங்கள் இந்த பெண் துஷ்பிரயோகத்தை தவிர்த்து
பாடசாலைகள் அல்லது வீடுகள் அல்லது மற்ற நாங்கள் சூழ்ந்து வாழ்கின்ற இடங்களில் இந்த சிறுவர் துஷ்பிரயோகங்கள் நிகழ்ந்திருக்கிறது. அது சம்பந்தமான விடயங்களை நான் நினைக்கிறேன். இதுக்கு ஒரு காரணம் ஒரு குடும்ப அமைப்பாக இருக்கின்றது, குடும்ப அமைப்புகளில் இருந்து அது வந்திருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தை மதுசா மாதைக்கு நான் ஆழமாக இன்னும் ஆழமாக பாப்பாக நினைக்கின்றேன். அது சம்பந்தமான கருத்துக்களை அவர்கள். எல்லாருக்கும் மதிய வணக்கம். சாப்பிட்டு எல்லாருக்கும் இன்னும் டயர்டாக நினைக்கிறேன். சில நேரம் ஒரு அன்பிளான் இல்லாமல் தான் நான் இதை பண்ணி கலைக்க போகிறேன். ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு போனால் நான் இதை கலைக்க வரேன். கடந்த 3 வருடங்களாக உளவியல் துறையில் வந்து முக்கியமாக சிறுவர்களோட வேலை செய்த அந்த அனுபவத்தை வச்சுக்கொண்டு நான் இந்த விஷயத்தை பற்றி வரேன். ஒருவேளை என்னுடைய கருத்துக்களை ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்கள் மூலம் காயப்படுத்துவா இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் சாரி. ஸோ நான் என்னோட விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். அதுக்கு முன்னுக்கு ஒரு குட்டி கதையோட ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். ட்ராமா கேட்டு படித்த ஸ்டெப். ஸோ கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். நான் கதைக்கு பார்த்தா நான் பாருமா மெட்டாவே இல்லை தடுக்கிறேன். நரி தான் என்ன பார்த்து நரி சார்ந்த ஒரு விஷயம். ஒரு காட்டில் நடக்கிற சின்ன சிறுவர் கதையோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். ஒரு டைம்ல காட்டுல யாரு ராஜா அப்படின்னு சொல்ல ஒரு காம்படிஷன் வருது. நிறைய என்ன செய்யுதுன்னு சொன்னா தனக்கு வருஷத்தை போட்டு கொண்டு வந்து நான் தான் ராஜா, நான் வந்து வித்தியாசமான கலரோட இருக்கிறேன், நான் தான் அவங்களுக்கு ராஜா அப்படின்னு சொல்லி நிறைய காட்டுக்குள்ள வந்து ஒரு மிருகமா வச்சு வட்டி ஆடி சாப்பிட்டு கொண்டு வந்துச்சான். ஒரு டைம்ல மழை வந்து நரிக்கு மேல பட்டு நரியோட வருஷம் எல்லாம் கலைஞ்சு போகும். ஒரு பாட்டு சொல்லுவாங்க, நரியின் வருஷம் கலைஞ்சு போச்சு டும் 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 டும், ராஜா வருஷம் கலைஞ்சு போச்சு டும் 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 டும். லைக் இந்த கதைக்கும் நான் பேச போற டாபிக்கை நீங்க பின்னாடி கனெக்ட் பண்ணுங்க. சரியா போறதா இல்லையா விஷயத்தை பற்றி பேசுங்க. நான் இந்த விஷயத்துக்கு வரேன். சிறுவர் துஷ்பிரயோகமும் குடும்ப அமைப்பு முறை. சிறுவர் யார், துஷ்பிரயோகம் என்ன, அது எல்லாத்தையுமே விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்கா அன்னைக்கு நான் சார்ந்த எல்லா அறிவும் என்ன விட உங்களுக்கு எல்லாருக்கும் அதிகமா இருக்கு. ஸோ டிரெக்டாவே நான் விஷயத்துக்கு வரேன். யாழ்ப்பாணத்துல இதுவரை காலம் வேண்டிய அனுபவத்துக்கு வந்த என்ன மிகவும் பாதிச்ச முதலாவது துஷ்பிரயோகம் வந்து வித்யா கடந்த கூட்டு வல்லுறவு. இந்த விஷயத்துல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். வித்யா கடந்ததுக்கு பிறகு ஆஃப்டர் 3 வருஷத்துக்கு பிறகு வித்யா அந்த மெமோரியல் டேக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்துக்கிறேன். ஒரு பிள்ளை ரொம்ப உணர்வுபூர்வமா பேசியிருக்கிறா. வித்யா நடந்து போனா புதுசாகாது, புரிஞ்சு தலை நிமிர மாட்டான். சிம்பதி கிரியேட் பண்ணி இந்த புரிதத்துவம் வந்தது எந்த அளவில் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது, இல்லை சிறுவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது கேள்வி எனக்கு வருது. இங்க வந்து வித்யா நல்ல பிள்ளைதான், நான் இதனால எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. ஆனா வித்யா சார்ந்த இப்படியான சமூகத்தை ஒப்சர்வ் பண்ணாமல் புரிஞ்சுதலம் நிமிராமல் நடக்கிற சிறுவர்களுக்கு இழைக்கப்படுற அநீதி பற்றி நாங்கள் பேசி இருக்கிறோமா இல்லை கழிச்சிருக்கிறோமா கொஸ்டின் எனக்கு அந்த இடத்துல ஆரம்பிச்சது. இப்போ ஒரு துஷ்பிரயோகம் நடந்ததா அது குற்றம், துஷ்பிரயோகம் செய்தவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், அது எல்லாத்தையும் எனக்கு இந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் துஷ்பிரயோகம் நடக்கிறதுக்கு பின்னாடி துஷ்பிரயோகம் நடந்ததுக்கு பின்னாடி அந்த துஷ்பிரயோகம் நடந்த விஷயம் சார்ந்த ஒரு ஆய்வு வந்து யுத்தம் நடந்து கிட்டத்தட்ட 9 வருடங்கள் கடந்து 10வது வருஷத்துல நம்ம போய் கொண்டிருக்கிறோம். கட்டிடங்களும் ரோடுகளும் மட்டும் வந்தால் அது வளர்ச்சி அல்ல, எங்களுக்கு சமூக ரீதியான வளர்ச்சி என்பது தேவை. நான் வந்து சிறுவர்கள் தான் வருங்கால சந்ததி, இப்ப இருக்கிற எல்லா விஷயத்தையும் நாங்கள் சரி செய்து கொண்டு போகிறாததுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப சிறுவர்கள் சார்ந்து சிறுவர்களோட வேலை செய்ய வேண்டிய கட்டாயமும் தேவையும் உங்களுக்கு அதிகமா இருக்கு. அது சார்ந்து தான் நான் வேலை செய்கிறேன். நான் வேலை செய்த பகுதி வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒரு ஷேர் பண்ணி கொள்றேன். வேலை செய்த பகுதி அல்வாய் வடக்கு. இந்த பகுதியில் தொடர்ந்து 3 வருஷமாக நான் வேலை செய்து கொண்டு வந்தேன். அங்கே இருக்கிற குடும்ப அமைப்பு முறை, குடும்பம் வந்து எப்படி சிறுவர்களை வந்து கையாளுது, சமூகம் சிறுவர்களை எப்படி வந்து கையாளுது என்ற விஷயங்களை பற்றி நான் இங்கே மிச்ச காலம் கண்டினியூ பண்ணாமல் நினைக்கிறேன். அது வந்து முதலாவது எங்களுக்கு இருக்கிறது கல்வி அமைப்பு முறை. உங்களுடைய கல்வி அமைப்பு முறை வந்து யாருக்கான கல்வி அமைப்பு முறை என்ற கொஸ்டின் இருக்குது. 9ஆம் ஆண்டில் வந்து பாலியல் சுகாதார இனப்பெருக்க தொகுதி என்ற விஷயம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது. அந்த விஷயம் எப்படி பிள்ளைகளுக்கு டீச் பண்ணப்படுது என்பது எங்க பெரிய கல்விக்குறியா இருக்கு. ஆணும் பெண்ணை நிறுத்தி வச்சு செய்ய வேண்டிய விடயங்கள்ல, படிப்பிக்க வேண்டிய இடங்கள்ல ஒன்று தனியை வச்சு படிப்பிச்சு கொள்றாங்க, இல்ல ஒன்று அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போய் கொண்டிருக்கு. இப்போ பாலியல் கல்வி சார்ந்த ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய இந்த துஷ்பிரயோகங்கள் ஓரளவு குறைக்கப்படும் என்பது என்னோட நம்பிக்கை. 2வது பேட் டச் குட் டச் என்ற விஷயம் இப்போ வந்து கண்டினியூவா எல்லாத்தையும் போகுது. ஓகே, பேட் டச் குட் டச் வந்து நான் 2 பிள்ளையை சொல்லி கொடுத்துட்டேன். பிள்ளை ஒருத்தர் வந்து பேட் டச் செய்துட்டாங்க, பிள்ளை வந்து சொல்லுது. அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும்? நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அந்த கம்ப்ளைண்ட் வந்து எப்படி எடுத்துக்கொள்ளப்படும்? ஒரு கட்டத்துல நாங்க நகர்ந்து போனோம், ஒரு சோரோட முட்டி நிற்கிற ஒரு சிச்சுவேஷன் தான் இங்க உருவாக்கப்படுது. அதாவது நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா சிறுவர் சார்ந்து வேலை செய்யறோம், அடிமட்டத்துல மட்டும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி போட்டு
சட்டங்களை உங்களுக்கான சொல்றது சட்டம் எந்த அளவுக்கு இறுக்கமா இருக்குது, எந்த அளவுக்கு குயிக்கா வேலை செய்யறது எனக்கு கொஸ்டின் ஆன ஒரு விஷயம். இந்த வித்யாவின் மர்டர்லயே உங்களுக்கு தெரியும் எத்தனை வருஷம் அந்த தீர்ப்பு இழுக்கப்பட்டு அதுக்கான தீர்வு வந்தது. அதுக்கு எத்தனை பிள்ளைகள் துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டாங்க தெரியும். ஃபைனலி வந்து ரெஜினாவோட கிராமத்துக்கு ரெஜினாவோட வீட்டுக்கு நான் போயிருக்கேன். ரெஜினாவுக்கு நடந்த ஒரு விஷயம், வித்யாவோட விஷயம் நடக்குது. அதுக்கப்புறம் ஹரிஷ்ணவி, சரண்யா, அங்கஜகம், சேயா இவ்வளவு நடந்ததுக்கு பிறகு திரும்ப அதே இன்சிடென்ட்ஸ் வந்து ரெஜினாவுக்கு நடந்திருக்குன்னு சொன்னால் நாங்கள் எந்த அளவு விழிப்புணர்வோட இருந்திருக்கிறோம், எங்களுடைய குடும்ப அமைப்புல நாங்க எந்த அளவுக்கு காத்திரமா செயற்பட்டிருக்கிறோம் கேள்வி இருக்காம வந்து சரியா. ரெஜினாவோட விஷயம் என்ன, ஒரு 6 வயசு பிள்ளை, அந்த 6 வயசு பிள்ளைக்கு நடந்தது ஓரல் செக்ஸ். அவரோட ஃபைனல் மெடிக்கல் ரிப்போர்ட்ல இருந்த விஷயம் இது. இப்போ இந்த அளவுக்கு வன்முறையா மாறி இருக்குன்னு சொன்னால் இந்த குடும்ப அமைப்பும் சமூக அமைப்பு முறையும் சிறுவர்களை எப்படி எதிர்கொள்றது என்னதை பார்க்க வேண்டியது கட்டாயம் இருக்கு சரியா. இப்போ இங்க இருக்கிற பிரச்சனை, எத்தனை பெற்றோர்களும் ஸ்கூலும் டீச்சர்ஸும் பிள்ளைகளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிடணும். எப்படி ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து எவ்வளவு பிரயோசனமா சிறுவர்கள் சார்ந்தும் சிறுவர்கள் பாதுகாப்பு சார்ந்தும் சிறுவர்களுடைய எதிர்காலம் சார்ந்தும் செயல்படுது என்ற ஒரு கேள்வி இருக்குது. அதை பற்றி டிஸ்கஷனும் அதை சார்ந்த வேலை திட்டங்களை கொண்டு செல்ல வேண்டியது கட்டாயம் சரியா. செகண்ட் வந்து போருக்கு பிறகு இருக்கிற சமூக அமைப்பு முறை திடீரென்று வந்த டெக்னாலஜியோட இவ்வளவு அதிகமான டெக்னாலஜிகளுக்குள்ள வந்த விஷயங்கள் என்னது, பரவலாக எல்லாரும் எல்லா கருத்தையும் முன்வைக்கலாம், எல்லா விஷயத்தையுமே பகிர்ந்து கொள்ளலாம். ஒரு ஃப்ரீ சோர்ஸ், ஒரு பெரிய ஒரு பாரிய ஒரு இடம் ஒன்று கிடைச்சது வந்து என்ன 2 பேர் ஆதரிச்சால் காணும், என்னுடைய கருத்துக்களுக்கு 2 பேர் மதிப்பளிச்சால் காணும்ன்ற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்து என்ன செய்யுதுன்னு சொன்னா தப்புக்களை நியாயப்படுத்தவும், ஒரு விஷயத்தை எதிர்த்து கொண்டே எங்களை பிரபல்யப்படுத்திக் கொள்ளவான ஒரு போக்கு, பிரபல்யப்படுத்திக் கொள்வதான ஒரு போக்கு கொண்டு இப்ப இருக்கிற இளைஞர் சமுதாயத்துல இருக்குது ரைட். இப்ப இந்த 2 விஷயங்களும் எப்படி ஆக போகுதுன்னு சொன்னா சிறுவ துஷ்பிரயோகங்களை மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்த போகும். என்னன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸோட கதைக்கிற டைம் வந்து சரியான குறைவா இருக்குது. அவங்க பேரண்ட்ஸ் வந்து முக்கியமா அல்வாயில 70 குடும்பங்கள்ல 50 குடும்பத்துல வந்து வீட்டுல வந்து டிவி இருக்கு, அவங்க பாக்குறது எதுன்னு சொல்றதெல்லாம் உண்மை அது மாதிரியான ப்ரோக்ராம்ஸ். இப்ப பிள்ளைகளும் பேரண்ட்ஸும் உறவாடி போறதுக்கோ இல்ல கலைச்சு போறதுக்கான இந்த சந்தர்ப்பம் வந்து மிக குறைவு. இல்ல பிள்ளை சொல்றத அம்மா வந்து கேட்க மாட்டேன், பிள்ளைக்கு எப்படி அதை ப்ரெசென்ட் பண்றதுன்றது தெரியாம போயிடும் தெரியாம போகுது. நாங்க 2 பேரும் கலைச்சா மட்டும்தான் இருக்கும். ரெண்டாவது அம்மாவுக்கு வந்து பிள்ளை இப்படி விஷயம் நடந்துச்சுன்னா எனக்கு வந்து சொல்ல முடிக்கக்கூடிய அளவுக்கு அம்மாவுக்கு நாலேஜ் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். நான் அதனால 3 தரப்புல வேலை செய்யறேன். 1 வயசானவங்க பாட்டிமார், அதுக்கப்புறம் அம்மா அப்பாக்களோட 3வது குழந்தைகளோட ஒரு விஷயத்தை அவங்களுக்குள்ள கொண்டு போய் சேர்த்துறதுக்கு நாங்க 3 வருஷம் போராட வேண்டியதா இருந்தது. 70 குடும்பங்கள்ட்ட மட்டும் 70 குடும்பங்கள்ட்ட 10 பேர் நாங்க வந்து 10 பேர் வேலை செஞ்சு 70 குடும்பங்கள்ட்ட 3 வருஷம் நாங்க போராட வேண்டியதா இருந்துச்சு. பேரண்ட்ஸ் பிள்ளைகளும் அம்மா அப்பாவும் கதைக்கிறதுக்கான ஒரு சில செயற்பாட்டை மேற்கொள்வது அந்த அளவுக்கு இறுக்கமான ஒரு சமூகமா நாங்க வந்துட்டோம். உங்களுக்கு வந்து டெக்னாலஜி என்ன செய்யுதுன்னு சொன்னா அவங்களை அந்நியப்படுத்தி கொண்டு போகும் ஒரு வகை. ரெண்டாவது பேச போறோம்னு சொன்னா நாங்க என்னென்ன பேச போறோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. எதை நாங்க பேச வேணும், பிள்ளைகளோடயோ சரி பேரண்ட்ஸோடயோ எப்படி பேச வேணும் என்ற விஷயம் இருக்கு. ஒரு பிள்ளை எல்லாருக்குமே நாங்கள் எல்லாருமே அங்கீகரிக்கிறதா என்னோட வாழ்நாள் தெரியும். நான் அப்படித்தான் ஃபீல் பண்றேன். என்ன வந்து ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணினா அதுல வர பெயின் எனக்கு தெரியும். சேம் டைம்ஸ் என்ன அக்செப்ட் பண்ணா அதுல வர ஹாப்பினஸ் எனக்கு தெரியும். எல்லா சின்ன பிள்ளைகள் குழப்படி செய்யறதுக்கு ரீசனே தங்களை வந்து அங்கீகரிக்க மாட்டாங்க. அந்த அங்கீகரிக்கிறதை எப்படி ஏற்படுத்தி கொள்றது இருக்கு. பேரண்ட்ஸ் எப்படி பிள்ளையோட தொடர்பு கொள்ள வேண்டும்ன்றதுல மிகப்பெரிய ஒரு பாரிய இடவெளி இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி அவங்க தொடர்பாளர் வச்சுக்கொண்டாலும் அந்த தொடர்பாளர் எப்படி இருக்குன்னு சொன்னா ஒரு அலட்சியம் போக வேண்டாம் இருப்பா இருக்கு. 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் எடுத்துட்டு ஸ்காலர்ஷிப் பிள்ளையோட போயிட்டு கேட்டா நீங்க இதை எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சா உங்களுக்கு சிறகு முளைச்ச மாதிரி இருப்பீங்க. ஒரு 10 வயசு பிள்ளைகிட்ட இருந்து வர கருத்து வந்து எக்ஸாம் முடிஞ்சதுன்னு சொன்னா சிறகு முளைச்ச மாதிரி இருப்பீங்கடா. அந்த பிள்ளை இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறத நாம யோசிக்கிறோம். செகண்ட் திங்ஸ் என்னன்னு சொன்னா பிள்ளை சார்ந்து பிள்ளைங்க ரிசல்ட்ஸ் எல்லாமே பேரண்ட்ஸ் நினைக்கிறோம்னா நாங்கள் வெற்றி அடைந்தா நினைச்சுக்கோங்க. லைக் என்ன சொல்றது, நான் நினைச்சதை நீ படிக்க வேணும், நான் நினைக்கிறத நீ செய்ய வேணும். இப்ப இங்க நாம பிள்ளைகளை கட்டுப்படுத்துறதுல விளைவு எங்க ஆகுதுன்னு சொன்னா பிள்ளைகள் இன்னொருத்தர்கிட்ட வந்து அன்பையோ இல்ல ஆதரவோ தண்ணி அக்செப்ட் பண்ற ஒருத்தர்கிட்ட பிள்ளை போறேன்னா அவன் மிஸ்யூஸ் பண்ணுவான்.
ஒரு கேக் எப்படி செய்யறதுங்க ரெசிபி தேடி தேடி பார்ப்பேன். ஆனா ஒரு குழந்தை வளர்ப்பு எப்படி செய்ய வேண்டும்ன்றதை பற்றிய ஒரு அறிவு நான் கல்யாணத்துக்கு முன்னுக்கு நாங்க யாராவது தேடி கொள்றோமா? இல்ல எங்கிட்ட சமூக அமைப்பு முறை அதை தேடி கொண்டதை அதை வந்து பிரயோகிக்குதா? ஓகே, உங்க குழந்தை வளர்த்து இப்படி செய்ய முடியுமா? உங்க குழந்தை இப்படி பாதுகாத்து கொள்ளணும், இந்த வயசுல இந்த குழந்தை எப்படி பேசக்கூடாது. ஃபேஸ்புக்ல 2-3 வீடியோ குணமா வாயால சொல்லணும். ஒரு பிள்ளை அழுது சொல்லும், சரி நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு ஒரு குட்டி வந்து சொல்லும். சரியா? மற்றது இன்னொரு பிள்ளை வந்து இல்ல இல்ல எல்லாமே தப்பு எல்லாமே தப்பு. மற்றது இன்னொரு பிள்ளை வந்து சொல்லும், அப்ப என் மேல பாசம் இல்லையா என் மேல பாசம் இல்லையா? இந்த துன்பியலை வந்து நாங்க இன்னைக்கு வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொண்டு தானே இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு 2 வயசு பிள்ளைகிட்ட இந்த அக்கால நான் உனக்கு பாசமா இருக்கேன் உன் மேல பாசம் இல்லைன்னு சொல்றப்ப அந்த பிள்ளை அந்த தாய் எப்படி யோசிச்சு கொள்ளும், அந்த சிச்சுவேஷன் அந்த பிள்ளைங்க மனசுல எப்படி பதிவு. நான் சிக்னமைட்டோட கன்செப்ட்ல நிறைய நம்பிக்கை உண்டு. 5 வயசு வரைக்கும் பிள்ளையை எப்படி வளர்க்குறோமோ அதான் அந்த பிள்ளைங்க ஃபியூச்சர் வந்து தீர்மானிக்க போகுது. 5 வயசு வரைக்கும் பிள்ளைக்கு நம்ம எங்கத்தை கொடுக்குறோமோ அதான் பிள்ளைங்க அது இந்த சூழ்நிலையிலே அவன் வந்து தவறு அது என்ன சொல்றது அந்த இந்த சூழ்நிலை மீண்டு வருமானதை நான் ஆணித்தரமா நம்புறேன். இப்போ 5 வயசு வரைக்கும் பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும்ன்ற ஒரு கன்செப்ட் வந்து எங்களோட சொசைட்டிக்குள்ள வளர்த்தெடுக்கப்பட வேண்டும். இனி ஃபியூச்சர் எப்படி ஒரு வரி பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு கவுன்சிலிங்கா, இல்லை ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்களா, எப்படி ஹஸ்பண்ட் லைஃப் முதலாவது விடுற பிரச்சனை சில தீர்மானங்கள் எடுக்க போற அந்த அப்பா வந்து தீர்மானம் டிசிஷன் மேக்கிங் அப்படி செய்ய வேண்டும் டிஸ்கஸ்லாம் இருக்க மாட்டேன். அவர் வரமாட்டார் மிஸ், அவர் இப்பதானே வேலைக்கு போட்டு வந்தார், அம்மா வந்திருப்பா. அந்த டாபிக் நாம பேசுற டாபிக் வந்து அப்பாக்கான இப்ப நம்ம போய் டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது. இப்படிப்பட்ட இந்த விஷயத்துல சிறுவர்களை வந்து துஷ்பிரயோகங்களை காப்பாற்றி கொண்டு வர்றது மிகப்பெரிய சேலஞ்ச். இப்ப இது இப்படியே போக நாங்க இனி வர போற இந்த ஜெனரேஷனுக்கு என்ன செய்ய வரணும்னு சொன்னா ஒன்று இப்படியான டாக் இப்படியான ஒரு டிஸ்கஷனை வந்து மேக் பண்ண வேண்டும். குழந்தை வளர்ப்பட்டு சொன்னா என்ன, குழந்தைகளை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும், குழந்தைகளை வந்து எப்படி மெட்டாங்கள்லேருந்து காப்பாற்றி கொள்ள வேண்டும், இந்த விஷயங்கள் வந்து கொடுக்கணும். செகண்ட் வந்து ஸ்கூல். பேரண்ட்ஸ் ஸ்கூலை விட வீட்டை விட ஸ்கூல்ல தான் பிள்ளைகள் அதிக நேரமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. இப்போ ஸ்கூல்ல வந்து நாங்கள் எப்படியான பாடத்திட்டங்களை கொண்டு வர போறோம்ன்றது எனக்கு தெரியல. என்ன சொல்றது, பாடத்தை சிலபஸ் வந்து மேக் பண்றவங்க இந்த விஷயங்களை கன்சிடர் பண்ணிடணும் இல்லைன்ற விஷயம் எனக்கு தெரியும். அந்த விஷயங்களை எவ்வளவு தூரம் நாங்கள் அதுக்குள்ள புகுத்தி கொண்டு நாங்கள் அதை கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு எங்களோட வார ஜெனரேஷன் இலகுவா இருக்கும். அது துஷ்பிரயோகம் படுத்தப்படாத ஒரு ஜெனரேஷனா இருக்க போகும். ஏன்னு சொன்னா இப்பவே எல்லா விஷயங்களையும் பார்த்து இதுதான் இப்படித்தான் சொல்லி எல்லாருமே மாடல்ஸ் கிடையாது. ஒரு கொலை எப்படி செய்ய வேண்டும்ன்ற மாடலை வந்து அந்த நெட்ல பார்த்து தெரிஞ்சு கொள்றான். இந்த அளவுக்கு வந்திருக்க நேரம் நெட்ல பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு அவனுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்குது, ஃப்ரீ டைம் இருக்குது. அந்த டைமையே நாங்கள் எடுத்து அவனை வளப்படுத்தக்கூடிய அளவுக்கு இல்லை குழந்தைகளை வளப்படுத்தக்கூடிய அளவுக்கு எங்களால் கொண்டு போய் நம்ம இருக்கணும்னு சொன்னா நாங்களும் சேம் டைம் அதே விஷயத்தை நீங்க கொண்டுக்கிறோம். ஆரம்பத்துல குடும்ப அமைப்பு முறை கூட்டு குடும்பமா இருந்ததுன்னு சொல்றாங்க. கூட்டு குடும்பமா இருந்துச்சு, கூட்டு குடும்பம் வந்து கவிழ்ச்சுது. அதுக்காக கூட்டு குடும்பங்கள்ல வந்து துஷ்பிரயோகங்கள் நடக்க இல்லையன்றது நான் சொல்ல மாட்டேன், அங்கே நடந்திருக்கலாம் ரைட். ஆனா அந்த கூட்டு குடும்பம் எப்பவுமே ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி கவிழ்ச்சிட்டே இருக்கும். பிள்ளை எங்க போகுது, யார் கூட வருது, என்ன மாதிரி என்ன டைமுக்கு வர, எங்க போற, அக்கம் பக்கத்துல எல்லாரும் கூடி கொடுத்தா இருந்தோம். இப்ப வேலை நிமித்தம் வந்து வெளியில போய் இந்த பிள்ளை எங்க டியூஷனுக்கு போகுதுன்னு சொல்லியோ, எந்த கிளாஸ் படிக்குதுன்னு சொல்லியோ, இந்த ஸ்பெஷல் கிளாஸுக்கு போகுதுன்னு சொல்லி அடுத்தவங்க தெரியக்கூடாது. என்ன போட்டி வரப்பாரு, இட்ஸ் நாட் போட்டி, இது வந்து ஃபுல்லா பொறாம வரப்பாரு. இது நான் என்ன செய்யறேன்னு சொன்னா நாங்கள் எங்களுக்குள்ளேயோ தனியா ஒரு சர்க்கிளை கிரியேட் பண்ணி கொண்டு அது சேஃப்டியை யோசிச்சு கொண்டு தேவையில்லாம போயிட்டு அதுக்குள்ள விழுறதுக்கான விழுந்துட்டேன். இனி அதுல இருந்து அப்படி எழும்பி ஓட வேணும்ன்ற ஒரு தேவை இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு, இப்ப இருக்கிற பிள்ளைகள் சரியான பாவமான பிள்ளைகள். இன்டர்வியூல ஒருத்தர் வந்து யாராச்சும் ஒருத்தர் அன்பா பேசிட்டா அவங்கதான் அவங்கள ரோல் மாடலா யோசிச்சு அவங்கள ஹீரோவா யோசிச்சு அவங்க கூட அவங்க ட்ராவல் பண்ண ரெடியா இருக்க பிள்ளைங்க. அவங்களுக்கு என்ன தேவை எது தேவை இல்லைன்னு டிசைட் பண்ணிடாத பிள்ளை. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு, நாங்க 3 பேர் வந்து நான் பரத்துல ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கோம். மெதரிஸ்ல வந்து டீச்சர் சொன்னா தெரியாத பாய்ஸ் கூட ஏறி வரக்கூடாது, அண்ணாமாரா இருந்தா கூட நீங்க சைக்கிள்ல வந்து ஏறி வரக்கூடாது. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா கேட்டுட்டே இருக்கேன், வாங்க வாங்க கூட்டிக் கொண்டு இருக்கிறோம். நினைக்கிற ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் அந்த வயசுல நடந்து வந்தோம். நாங்க சொல்றத செவி கொடுத்தோம், கேட்டோம், இதன்னோம். ஆனா இப்ப இருக்கிற பிள்ளைங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு எனக்கு புரியுது. ஒன்று சடனா வந்து ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகும், எந்த விஷயத்தையுமே ஹீரோயிசம் பண்ணி கொள்றது. லாஸ்ட் டைம் எனக்கு கவுன்சிலிங் ஒரு பிள்ளை வந்துச்சு, கண்ணாடி யூஸ் பண்ண பிள்ளை, 8 வயசு. என்ன பிரச்சனைன்னு சொன்னா அவங்க கார்ட்டூன்ல வர சீன்ஸ் எல்லாமே தன்னோட வந்து கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஒரு 8 வயசு பிள்ளைக்கு கார்ட்டூன்ல வர சீன் என்ன வந்து காலையில தான் என்ன வந்து எழுப்பி விடுது, அம்மாவை என்ன வந்து எழுப்பாதீங்கன்னு சொல்றது. சிரிக்கக்கூடியதோ இல்ல இதை வச்சு கவலைப்படக்கூடியதோ எப்படி
ஸோ அந்த விஷயங்களை நாங்கள் எந்த அளவுக்கு மறக்கடிச்சு கொண்டு போறோமோ, எந்த அளவுக்கு அதில் தாண்டி போட்டு சிந்திச்சு போட்டு எங்க சமூகம் சார்ந்த கட்டமைப்பு அபிவிருத்தி, சமூகம் சார்ந்த அபிவிருத்தியை பற்றி இப்போ யோசிக்கிறோமோ, இப்போ டிஸ்கஸ் பண்றோமோ, அப்பதான் இந்த சமூகத்துக்கு எங்களால எங்க பிள்ளையில உணவு காப்பதை கொள்ளிடும். அபிவிருத்தி என்னது உங்களுக்கு எல்லாருக்கும், இவன் எனக்கு வந்து அபிவிருத்தி என்னது ஒரு காலகட்டத்தில் ஞாபகத்துக்கு வந்து என்னன்னு சொன்னா பெரிய பில்டிங்ஸ் இருக்கணும், நல்ல ரோட் இருக்கணும். இப்போ வந்து நாங்க வேலை செய்யறது தான் தெரியும், அது எல்லாமே வேஸ்ட், அது எல்லாமே அபிவிருத்தி என்னது இல்லை. அபிவிருத்தி என்று சொன்னா என்ன, நான் என்ன மற்றவன் அங்கீகரிக்கவும், நான் அவனை இன்னொருத்தனை அங்கீகரிச்சு கொள்ளவும், முரண்பாடு இல்லாத சமூகத்தை உருவாக்குறத அபிவிருத்தி அப்படின்றத நான் புரிஞ்சுக்கணும். முரண்பாடு இல்லாத சமூகம் பண்றது இப்ப இருக்கிற தெரியல, இப்ப இருக்கிறவங்க எவ்வளவு தூரம் அதை உருவாக்கி கொள்ளலாம். ஆனா கண்டிப்பா எந்த பிள்ளைகளுக்கும் இல்ல வெளிவார பிள்ளைகளுக்கும் அதை உருவாக்கி கொள்ள வேண்டும் கட்டாயம் இல்லையா? திரும்பவும் ஒருத்தர் கடிச்சு கொண்டு ஒருத்தர் அடிச்சு கொண்டு இந்த ரோட்டுல வந்து பிச்சு புடிக்கொண்டு ஒரு மிருகமா திரிய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும். எல்லாருமே ரெகக்னைஸ் பண்ண வேணும், எல்லாருக்கும் புகழ் வேணும், எல்லாருக்கும் பதவி வேணும் என்ற ஒரு மோகத்தோடு ஓடிக்கொண்டிருக்குது இளம் சமூகம். ஏதோ ஒரு வகையில நான் வந்து ரீச் ஆகிடும், ஏதோ ஒரு வகையில நான் வந்து ஃபேமஸ் ஆகிடும். அவன் வந்து ஐபோன் யூஸ் பண்ணானா நான் ஐபோன் யூஸ் பண்ணுவேன், அவன் வந்து பைக் வச்சிருந்தா நான் பைக் வைப்பேன். லாஸ்ட் ஒரு கிலோமீட்டர் முன்னுக்கு ஒரு பையன் சூசைட் அட்டெம்ப்ட்ல வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா ரீசன் என்னன்னு சொன்னா சீட் பண்ணியிருக்கா, நீ பைக் வாங்குறதுல நான் சூசைட் பண்ணுவேன், அந்த பைக் வாங்குறதுல இந்த சூசைட் பண்ணேன். அம்மா கடன் வாங்கி ஒரு லிமிட்டுக்கு மேல அவன் டயர்ட் ஆயிட்டான். ஸோ நீ போ லிமிட்ல அவன் சூசைட். பிள்ளைகளுக்கு வந்து எது நோக்கம், எது எனக்கு தேவை என்றதை சூஸ் பண்ண தெரியாத அளவுக்கு அவங்களோட சிச்சுவேஷன் வந்து இருக்கு. ஸோ அந்த சிச்சுவேஷனை பிள்ளைகளுக்கு எது தேவை என்றதை அடையாளப்படுத்த வேண்டியது யார்கிட்ட கடமை? பேரண்ட்ஸ் கடமை தானே. பேரண்ட்ஸ் வந்து ஆனா பேரண்ட்ஸ் இங்க இருக்கிற பிரச்சனை என்ன சொன்னா பேரண்ட்ஸுக்கே விளங்குதில்லை எது அவனோட நோக்கம், எப்படி அவனை வழிநடத்துறது என்று அவங்களுக்கே தெரியுது. இப்ப இருக்கிற சமூக குடும்ப அனுப்புமுறையை நாங்க எந்த அளவுக்கு ஒரு ஆய்வில் விஞ்ஞான ரீதியாக எங்க வாழ்க்கையை கொண்டு போறோம். விஞ்ஞானத்துக்குள்ள இந்த வாழ்க்கையை இப்படிதான் வாழப்பட வேண்டும், விஞ்ஞான ரீதியாக எங்க வாழ்க்கையை நாங்க எப்போ பாக்குறோம் அப்ப வந்து இந்த வாழ்க்கை வந்து நான் நினைக்கிறேன் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்து நாங்க வெளியில வர்றதுக்கான ஒரு சிச்சுவேஷனா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். படிக்கொண்டு யாரா இது சார்ந்து நீங்க கொஞ்சம் நீங்க கதைப்பீங்க நினைக்கிறேன், இது சார்ந்து கொஞ்சம் கதைச்சால் மிச்சம் இதை கண்டினியூ பண்ணலாம். நேரத்தை கலந்துரையாடல் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இது சார்ந்த கருத்துக்களை, சிறுவர் துஷ்பிரயோகம் சார்ந்த கருத்துக்களை, உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள், உங்கள் சார்ந்த வழியில கேள்விப்பட்ட இந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டால் நலமாக. மகிஷா மாதங்கி நன்றி. எனக்கு உங்களுக்கு கூட நிறைய அனுபவங்கள் இருக்கு. ஏன்னு கேட்டால்